நம் நாட்டில் சாலை விபத்துகளில் 1 மணி நேரத்துக்கு 15 பேர் இறக்கின்றனர். பலர் உரிய நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழப்பது கொடுமையிலும் கொடுமை. காரணம் என்ன? விபத்தில் சிக்குபவர்களுக்கு உதவ பெரும்பாலானோர் முன்வருவதில்லை. சட்டத்தின் மீதும் போலீஸ் மீதும் பயம். அந்த பயத்தை போக்க கொண்டுவரப்பட்டதுதான் குட் சமரிட்டன் லா. அந்த குட் சமரிட்டன் ஆக்ட் இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் 2014 இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி குட் சமரிட்டன் யாருன்னா ஒரு ஆக்ஷன் விக்டிமோ அல்லது ஆக்சிடெண்ட்டில் காயமுற்றவர்கள் அல்லது எனி கிரைம்ஸ், உதாரணமாக ரேப் விக்டிம்ஸ், அட்டம் டு ரேப், அட்டம் டு மர்டர், ஈவன் மர்டர், இதை நேரில் பார்த்தாலோ அல்லது அந்த பார்க்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருந்தாலோ இந்த குட் சாமரிட்டான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் சொல்கிறது, இந்த மாதிரி செய்வர்கள் தான் குட் சமரிட்டான். இந்த குட் சமரிட்டான்ஸுக்கு அந்த லாலியே ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்க பேரை கூட சொல்ல வேண்டியதில்லை. உதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் விக்டிம் இப்போ அடிபட்டு ரோட்டில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார்னா போலீஸ் அவருடைய பேரை கூட கேட்கக்கூடாது. அவர் பேரை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே போல் ஹாஸ்பிட்டல்லையும் அவரோட பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குட் சமரிட்டான் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் கூட இவர் கட்ட தேவையில்லை. அந்த ஆக்ஷன் விக்டிம்ஸ்க்கு எந்த ஹாஸ்பிட்டலும் இந்த மாதிரி ஒரு குட் சமரிட்டான் அட்மிட் பண்ணுறாருன்னா ஆக்ஷன் விக்டிம்ஸினுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மருத்துவ செலவுகளை அவரிடம் கேட்கக்கூடாது, அந்த விக்டிம்ஸோடும் கேட்கக்கூடாது. இதான் அந்த சட்டம் சொல்லுது. குட் சமரிட்டன் சட்டம் பற்றி சென்னை வாசிகள் 93% பேருக்கு தெரியவில்லை என்கிறது சர்வே. நிச்சயமாக மக்கள் மத்தியில் இன்னும் விழிப்புணர்வு சம்பந்தமாக வரல. ஈவன் காவல்துறையினர் மத்தியிலும் கூட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சட்டத்தினை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. எங்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குங்கிறது நிச்சயமாக சொல்ல முடியாது. எங்கள் காவல்துறையை பொறுத்தவரை காவலர்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்கோம். இந்த ஆக்ட் படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சட்டத்திலே இருக்குது. அதன் ஒரு பகுதியாக இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்காக நாங்கள் ஒவ்வொரு காவலர்களுக்கும் ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். குறிப்பிடும்படியாக சென்னை காவல்துறையில் அனைத்து டிராஃபிக் காவலர்களுக்கும் இந்த முதல் உதவி சிகிச்சை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். அப்புறம் சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக என்ன செய்கிறது, அந்த சிபிஆர் டெக்னிக்ஸ், அதையும் அந்த காவல்துறைக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதுக்கு இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவ முன்வரும் 59% பேரை விசாரணை என்ற பெயரில் போலீஸ் துன்புறுத்துகிறது. குட் சமரிட்டன்களின் விவரங்களை கேட்கக்கூடாது என்ற விதியையும் போலீஸ் மதிப்பதில்லை. விதிமீறும் போலீஸ் மீது என்ன நடவடிக்கை? இந்த மாதிரி விதிமீறல்கள், நீங்கள் சொல்கிற விதிமீறல்கள் நிச்சயமாக அறியாமையில், அந்த சட்டத்தினுடைய அறியாமை அவர்களுக்கு அதனுடைய காரணமாகத்தான் அவங்க செய்வாங்க. அப்படி ஏதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், எஸ்பி, மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பிஸ்க்கு சொல்லலாம். இப்போ சென்னை பொறுத்தவரை அதனுடைய கூடுதல் ஆணையர் இல்லைன்னா துணை ஆணையர், கமிஷனர்கிட்ட சொல்லலாம். இல்லைனா ஒரு இமெயில் கொடுக்கலாம், இல்லைன்னா நேரடியாக சொல்லலாம். அப்படியும் முடியலன்னு சொன்னால் நீங்கள் இந்த அத்தாரிட்டி, இந்த ஆக்ட் படி, குட் சமரிட்டன் சட்டப்படி அந்த அத்தாரிட்டிக்கு கடிதம் மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ தகவல் தெரிவித்தால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து அறிக்கையை கேட்பார்கள். அந்த மாதிரி ஒரு அறிக்கை ரிப்போர்ட் கேட்குறப்போ நிச்சயமாக இது மாதிரி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காது. இது மாதிரி ஹராஸ் பண்ணுற நபர்கள் மீது முதல்ல வார்னிங் மெமோ கொடுத்து அவங்களுக்கு படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். குட் சமரிட்டன் சட்டம் தொடர்பான வழிகாட்டி நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்ட போதும் அதை பின்பற்ற யாரும் தயாராக இல்லை. போலீஸ் நிலையங்கள், மருத்துவமனைகளின் வாயிலில் குட் சமரிட்டன் சார்ட்டர்களை ஒட்ட வேண்டும் என்ற விதியை யாரும் கடைபிடிக்காததால் மக்களிடம் விழிப்புணர்வும் இல்லை, உயிர் பலி தொடர்கிறது. குட் சமரிட்டன் சட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? அது இந்த as per law இட்ஸ் மேண்டேட்ரி. அது they have to be trained, the students should be trained. அதாவது above 13 பொதுமக்களை மட்டும் காப்பாற்றுவதற்கு இல்லை, அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். இது ஆக்சுவலி இட் இஸ் கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் அடிஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி தான் அது. இது நிச்சயமாக நாங்கள் வில் ரெக்கமெண்ட் அது ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இப்போ காவலர் செயல் இருக்குது, அது மாதிரி இதுக்கும் முயற்சி செய்வோம். ஆபத்தில் இருப்பவர்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உதவ ஓடோடி வரும் ஒவ்வொருவரும் குட் சமரிட்டன் தான். அவர்களுக்கு உயிர்தான் முக்கியம். சட்டம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள்.
குட் சமரிட்டன்களை பாதுகாத்து மென்மேலும் உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை போலீசுக்கும் டாக்டர்களுக்கும் உண்டு. இனியாவது பொறுப்பை உணர்வார்களா?